திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஊதிய பிரச்சினை தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தொழிலாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இதனை கண்டிக்கும் விதமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏராளமான பொதுமக்கள் திருத்துறைப்பூண்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் அருகே குடியிருப்பு பகுதியில் தனியார் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செல்லப்பட்டி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் மையப்பகுதியில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினத்தில் வீட்டின் கதவை உடைத்து 8 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். KTM நகரை சேர்ந்த சயிது முகமது என்பவர் தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 8 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்தது. இது தொடர்பாக திருச்செந்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெங்கமேடு VVG நகரில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த காணிக்கைகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதேபோன்று அதே பகுதியில் இருந்த விநாயகர் கோவிலில் இருந்த உண்டியலும் உடைக்கப்பட்டிருந்தது. இந்த திருட்டு தொடர்பாக வெங்கமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான தண்டயம் காணிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு தண்டயங்கள் தேவைப்பட்டதால் கோவில் நிர்வாகம் உபயதாரர்கள் மூலம் அவற்றை வாங்க ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 மூங்கில் தண்டயங்களை காணிக்கையாக வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே கல்பழனி என்றழைக்கப்படும் குமார சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. இன்று குமார சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர்.